தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகில் வாழ்கிற எல்லோருமே பரிசுத்தமாக வாழ்வது கிடையாது. ஆண்டவர் சிலுவையிலே இலவசமாக கொடுத்த மீட்பின் ரட்சிப்பின் மேன்மையை அறிந்து கொள்பவர்கள் வெகு சிலரே. சவுல் என்ற ஒரு மனிதன் ஆண்டவருக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து வந்தான். ஆனால் அவன் மீது இரக்கம் கொண்ட தேவன் அவனுக்கு தரிசனமானார். அவனுடைய வாழ்வு தலைகீழாய் மாறியது. இது போன்றே ஒவ்வொருவர் மீதும் அன்பு கூர்ந்து அவர் தேடி வருகிறார். அவருடைய அன்பு எத்தனை பெரியது! இதற்காகவே தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இரட்சகர் பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கிறார். சில வாலிபர்கள் எப்பொழுதும் ஒன்றாக கூடி ஒரு குழுவாக இருந்தனர். அனைத்து வாலிபர்களும் ஆண்டவர் இயேசுவின் ரட்சிப்பை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றிருந்தபடியினால் மிகவும் சந்தோஷமாக அவருடைய அன்பை குறித்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். ஆனால் ஒரு வாலிபன் மாத்திரம் எப்பொழுதும் சந்தோஷம் இல்லாதவனாக சோகமாக இருப்பான். ஆனால் அவர்களோடு ஒன்றாய்தான் இருப்பான். அவர்களுக்கெல்லாம் இது மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. ஏன் இப்படி இருக்கிறாய் என்று எவ்வளவோ கேட்டு பார்த்தும் அவன் அதை குறித்து பதிலேதும் சொல்லவில்லை. ஒரு நாள் தனிமையில் முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே, ஏன் எனக்குள் இந்த சோகம்? எல்லோரும் என்னை விட சந்தோஷமாய் இருக்கிறார்களே, அந்த தெய்வீக சந்தோஷம் எனக்குள் மட்டும் ஏன் இல்லை என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த வேளையில் இயேசுவின் சிலுவை காட்சியை கண்டான். அதிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் தன் தலைமேல் விழுவது போல் உணர்ந்தான். அவ்வளவுதான். அவன் இருதயத்தில் இருந்த பாரம், கவலை, சோர்வெல்லாம் அந்த வினாடியிலேயே எங்கோ ஓடி மறைந்தது. ஒரு தெய்வீக சந்தோஷம் இணையற்ற அளவிலே அவன் உள்ளத்தை நிரப்பியது. அன்றுதான் உண்மையாகவே அவன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று கொண்டான். மற்றவர்களைப் போல் அவனும் நீதியின் வழியிலே நடக்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க தேவன் கிருபை புரிந்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிபன் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷம், நீதிமானாகும் அனுபவம் உங்களுக்கும் வேண்டாமா? ஆண்டவரிடம் கேளுங்கள், இன்றே அவர் உங்களுக்கும் தருவார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, எனக்காக நான் ரட்சிப்பின் சந்தோஷம் பெறுவதற்காக, நீதிமானாக வாழ்வதற்காக உம்மையே சிலுவையிலே அர்ப்பணித்து உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே. இன்று உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னையும் கழுவி பாவம், அக்கிரமம், சாபம் யாவும் நீங்கவும், நான் நீதியின் வழிகளில் நடக்கவும் நீரே உமது தெய்வீக கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.